வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சிறகடிக்க ஆசை சீரியலில் நடிக்கிற ரோகிணியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது சிறகடிக்க ஆசை சீரியலில் நடிக்கிற ரோகிணி அவர்கள் உண்மையான லைஃப்பை பற்றி பார்த்தோம்னா, அவங்களுக்கு ஒரு பெரிய மகன் இருக்காங்க. அவங்களோட குடும்ப புகைப்படம் தான் இப்போ இணையத்தில் பெரும் வைரலாகி வந்துட்டுருக்குது. விஜய் தொலைக்காட்சியில் வெற்றிகரமாக ஒளிபரப்பாகி வந்துட்டுருக்க சீரியல் தான் சிறகடிக்க ஆசை சீரியல்னே சொல்லலாம். இந்த சீரியலில் ரோகிணிங்கிற ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்து வந்துட்டுருக்கவங்க தான் நடிகை சல்மா அருண் என்பவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சீரியலில் ரோகிணியை வச்சு தான் கதையே நகர்ந்து போய்கிட்டு இருக்குது. ரோகிணியோட முன்னாடி வாழ்க்கையை பற்றி எப்போ மனோஜுக்கும் வீட்டுக்கும் தெரிய வருங்கிறத பற்றி ரசிகர்கள் ரொம்பவே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். சமீபத்தில் தான் இந்த உண்மையை மீனா தெரிஞ்சுக்கிட்ட இந்த நிலையில் 2 பேரும் சேர்ந்து உண்மையை மறைச்சி வந்துட்டுருக்காங்க. ஆனால் கிருஷ்ண மட்டும் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து மனோஜோடு சேர்த்து வைக்கிறதுக்காக திட்டம் போட்டுட்ருக்காங்க. இந்த நிலையில் ரோகிணியாக நடித்து வந்துட்டுருக்க நடிகை சல்மாவோட சமீபத்திய புகைப்படங்கள் தான் இணையத்தில் ரொம்பவே வைரலாகி வந்துட்டுருக்குது. இன்ஸ்டாகிராமில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற இவங்க தன்னோட கணவர் மற்றும் மகனோட எடுத்துக்கிட்ட அழகிய புகைப்படங்களை இன்ஸ்டாவில் பதிவிட்டிருக்காங்க. இதை பார்த்து வந்த பலருமே நடிகை சல்மாவுக்கு உண்மையான லைஃப்பில் இவ்வளோ பெரிய மகன் இருக்காங்களான்னு சொல்லி ரசிகர்களாக ரொம்ப ஆவலோட கமெண்ட் செஞ்சு வந்துட்டுருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இது மட்டும் இல்லாமல் சிறகடிக்க ஆசை சீரியலில் இப்போ ஒரு புது ட்விஸ்ட்டு. டைவர்ஸுக்கு சம்மதம் சொன்ன ரோகிணி. உச்சக்கட்ட மகிழ்ச்சியில் இருக்கிற மனோஜ் அடுத்தது என்ன நடக்கும்ன்றதை பார்க்கலாம் மக்களே. இன்றைக்கி சீரியலில் சிந்தாமணி பிளான மீனாவை வெளியேற்ற பணியில் விஜய் அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது வீட்டை எப்படி பறிச்சுக்குவாங்கன்றதை பொறுத்து தான் பார்க்கணும். இன்றைக்கி விஜயா மீனா வீட்டை விட்டு வெளியேறணும்னு சொல்லி சண்டை போடுறாங்க. ஆனால் அண்ணாமலையோ அதெல்லாம் பொய்ன்னு சொல்லி சொல்கிறாங்க. முத்துவும் மீனாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிவிட மாட்டேன்னு சொல்லி ரொம்ப கராராக சொல்லிடுறாங்க. உடனே விஜயா அண்ணாமலை கிட்ட சென்டிமெண்ட்டாக பேசுகிறாங்க. என்னோட தாலியை காப்பாற்றணும், உங்கள் அப்பா மேலே உனக்கு பாசம் இல்லையா, ஏதாவது ஆனால் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி முத்துக்கிட்ட கேட்டு இவளை எப்படியாவது வெளியே அனுப்புகிற வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இதனால் மீனா ரொம்பவே சோகம் அடக்க முடியாமல் அழுகிறாங்க. இதுக்கப்புறம் சிந்தாமணிக்கு ஃபோன் செஞ்சு விஜயா பேசுகிறாங்க. என்னோட தாலிக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி அந்த சாமியார் சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த மீனாவை யாரும் வெளியே அனுப்ப மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி கதறி கதறி அழுகிறாங்க. இதுக்கப்புறமா சிந்தாமணி தான் நினச்சது நடந்துருச்சுன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு அந்த சாமியார் சொன்னால் நிச்சயமாக நடக்கும்னு சொல்லி ரொம்பவே பயமுறுத்துகிறாங்க அவங்கள. இதை தொடர்ந்து மீனாவும் முத்துக்கிட்டா அந்த சாமியாரை நம்பலாமா வேணாமான்னு சொல்லி யோசிக்கிறதா சொல்கிறாங்க. மாமா விஷயங்கிறதுனால சட்டனை முடிவெடுக்க முடியலை, பயமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி புலம்புறாங்க. இதுக்கப்புறம் முத்து நம்மளோட வாழ்க்கையில் என்ன நடக்கணுங்கிறத கடவுளை தவிர யாருக்கும் தெரியாது, இதை நம்பாதன்னு சொல்லி சமாதானம் செஞ்சு வச்சிட்ருக்காங்க. இந்த மாதிரியாக தொடரும் போட்டு இன்றைக்கி எபிசோட முடிச்சிருக்காங்க. மக்களே, இந்த தகவல் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ரெகுலர் வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.